கோயிலுக்கு பூட்டு போட்டுருந்தா அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. எதுனா ஒரு கோவில் ஒரு ஊர்ல பூட்டப்பட்டு அந்த கோவில் பாழாயிடுதுன்னா ஒரு தெருவாவது பாழாடுன்றது சரித்திரம். போறீங்க இப்ப எல்லாரும் யாரும் எல்லா வீட்லயும் பூட்டு தங்குது. யாருமே கிடையாது, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. நாங்க ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம் அந்த ஊர்ல, வேற யாரும் கிடையாது. பெங்களூரு எங்க மைசூர் எங்க போய் போயிச்சாங்க. எல்லாரும் வராங்க, வந்து மறுபடியும் எல்லாம் அவங்க இடத்த கண்டுபிடிச்சு வீடு கட்டுறாங்க. ஆமா, ஏன் அந்த வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க 30-40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி. இப்ப அவங்களோட பசங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு பேரனுங்க பால் வாங்கினா கூட பக்கத்து ஊருக்கு தான் போனோம். எதுவும் கடை கிடையாது, எதுவும் கிடையாது. இருக்கிறதுங்க எத்தனை பேர் இருக்காங்க? இருக்குது நாங்க 1 2 அவங்களும் வெளியில இருந்து வந்தவங்க தான். ஆனா ஒரு ஊர்ல வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். ஒரு 1 2 3 என்ற அளவுக்கு. ஆமா, என்ற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு ஆள் கூட இல்ல ஊர்ல நம்ம ஏதோ கேட்கறது கூட. இந்த ஊர்ல ஒரு தெருவுல ஒருத்தர் கூட இல்லைங்க. பாருங்களேன், நம்ம வரத பார்த்து கதவு சாத்துறாங்க. ஆத்தா யாரையாவது கூட்டு கேட்கலன்னா கூட தெருவுல யாருமே இல்லை. பாத்தீங்களா, அபாண்டன்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அபாண்டன்ட் பிளேஸுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. அந்த ஊரே வந்து அழிஞ்சிருச்சு. என்னடா அப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி தான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும். நீங்க வீடுகளோட நிலைமையை எங்க பாருங்க. இங்க பாருங்க, ஒரே தெருவுலங்க எத்தனை வீடுகள் பாருங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு அம்மா ஒரு இது என்னது? இது ஒரு உடல் அமைப்பு மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம அங்க இருந்து இந்த ஒரு காலத்துல பக்கத்து ஊர்ல இருந்து இங்கதான் டீ குடிக்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தா கூட குடிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை தாங்க. கிடையாதா? இப்ப இந்த ஊரை சார்ந்த யாராவது வந்து வணங்குறாங்க? இல்ல யாருமே இல்லையே. இல்ல 20 வீடு தான். அவங்களும் வரது கிடையாது, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க எல்லாமே. ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் பாபுராயன்பேட்டை பெருமாள் கோயிலுங்க. ஸ்ரீ வரதராஜர் பெருமாள் கோயில் தான் இருக்கும். இந்த கோவிலை எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த முக்கியமான காணொலி எதுக்குன்னா, இந்த கோவிலுக்கு ஒரு விமோசனம் வந்துருச்சுங்க. எவ்வளோ பேர் வந்து போராட்டம்னு கூட சொல்லலாம், ஒரு தனி மனித போராட்டம்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ தீர்ப்பெல்லாம் வந்து வழங்கப்பட்டு இன்னைக்கு இந்த கோவிலானது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து கண்ணீர் சிந்திருப்பாங்க. நேர்லேயே வந்துலாம் நான் போன முறை வந்தப்பெல்லாம் நேரில் வந்து ஒரு அம்மா அழுதாங்க, இப்படி ஒரு பெருமாள் கோயில் இருக்கேப்பா அப்படின்ட்டு. ஒரு கனவுல வந்து சொல்லப்பட்ட ஒரு கோவிலுங்க. ஒரு மன்னருக்கு கனவுல வந்து சொல்லப்பட்ட ஒரு கோவில் வந்து இப்படி அழிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு காலகட்டத்தில் இந்த கோவிலை சுற்றி சுமாரா 150 வீடுகள் இருந்த நிலையில இந்த கோவில் அழிய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் கிராமமே அழிஞ்சிருச்சு தாங்க சொல்லணும். 150 வீடு இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுமாரா 20 வீடு தான் இருக்கு. இந்த ஊர்ல SRM காலேஜ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஊர்ல மக்களே இருந்திருக்க மாட்டாங்கிறதா ஒரு உண்மையான நிதர்சனம் அப்படின்னு சொல்லலாம். சுமாரா ஒரு 20 வீடுங்க, அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரோட மக்களே இங்க இருக்கிறாங்க. வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி, 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருடத்துல சுத்தமாவே எங்க வீடுகளோ மக்களோ இல்லாம வெறுமனையா பாத்தீங்கன்னா 20 வீடுகளே இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ஒரு அண்ணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. சுமாரா 520 ஆண்டு ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோயில் இந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளும் ஒரு காரணங்க. மிகப்பெரிய கோவிலை நம்ம தேடி போறோம். அதே அளவுல சுமாரா ஒரு 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவிலை வந்து யாருமே பார்க்கறது இல்லைங்கிறது தான் உண்மை. கடவுள் எங்க இருந்தாலும் கடவுள் தான் அப்படிங்கிறத நீங்க நம்பினீங்கன்னா இந்த மாதிரியான கோயிலும் வந்து கொஞ்சம் வெளியில வரும். வலையொலி அளவுலையும் மக்களுக்கு பெரிதளவுல தெரிஞ்சிருந்தா கூட இந்த கோவிலுக்கு வர்ற வரத்து வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கம்மிங்க. இந்த கோவிலை பத்தின தகவலை இந்த ஊர் அண்ணங்கள்ட்ட நம்ம கேட்போம், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டுரங்கன், இந்த ஊரை சார்ந்த அண்ணன். நம்ம கோவிலுக்கு நீங்க முன்மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ராஜகோபுரம் முன்ன இருக்கிற ராஜகோபுரத்துக்கு இடதுபுறத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீடானது இருக்கு. காலையில வேலை பார்த்துருந்தா நமக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தின ஒரு சில தகவல்களை வந்து சொன்னாரு. அண்ணா வணக்கம். இன்னைக்கு எத்தனை வீடுகள் இந்த ஊர்ல இருக்கு? 150 வீடு மேல இருந்ததுப்பா. இன்னைக்கு கொஞ்சம் 20 வீடு தான் இருக்கு. 20 வீடு. இதுல உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்களா? இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. இப்போதைக்கு 20 வீடு தான் இருக்குது. ஆனா பக்கத்து ஊர்கள் எல்லாம் பக்கத்து ஊர் தான் நல்லா வளர்ச்சிட்டு வந்ததுப்பா. இந்த ஊரு தான் அப்படியே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஊர்ல வந்து இப்ப இருக்கிற மக்கள் வந்து நல்லா இருக்காங்களா? இல்லப்பா, அவ்வளோ கிடையாது. இருக்கிற மக்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. கோயிலுக்கு பூட்டு போட்டுருந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐயருக்கும் அந்த ஊருக்கும் பிரச்சனை வந்தது. பிரச்சனை சொல்ல நம்ம கேஸ் போட்டப்பல ஐயரு, அதனால பூட்டு போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. கோவில் அப்படியே இருந்தது. ஊர் வெளியில போனதுக்கான காரணம் இதுதான். அந்த கோயில் பூட்டு போட்டோன்னா ஊர் ஜனலாம் வெளியில போயிட்டு. ஒரு ஊருக்கு அழகு ஒரு கோவில் ஒரு குளம் இருக்கு. ஆனா கோவிலே இந்த நிலையில இருக்கு. கோவில் நிலைமை பூட்டு போட்டு தான் ஜனமே அழிஞ்சு போச்சு, ஊரே அழிஞ்சு போச்சு, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. இப்ப உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அவ்வளோ முன்னுக்கு எல்லாம் வர முடியல.
கஷ்டம்தான். ஆமா, இந்த கோயில் நல்லா இருந்தா இன்னைக்கு ஊர் நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை கோவில் வந்து இப்ப கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, ஒருவேளை கோயில் கட்ட ஆரம்பிச்சுட்டா திரும்ப மக்கள் வருவாங்க. கட்டிட்டானா இது மக்கள் வந்துதான் இருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. இப்பவே அந்த கோயில்னா கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர் நல்லா ஆயிடும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலேஜ் வரை வந்துக்குது. இது எப்படி ஒரு சாபமா இருக்குமா? அது சாபமா தான் இருக்கும். பெரிய ஊரா இருந்தது அப்போ, சாமி கும்பிட்டா ஊர் பெருசா இருந்தது. பூட்டு போட்டோன்னே ஊரு அழிஞ்சு போய். கோவில் பூட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா அந்த ஊரே அழிஞ்சு. எத்தனை வருஷம் இருக்கும் பூட்டு போட்டு? பூட்டு போட்டு ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஆகுது. ஆமா. உங்களுக்கு வயது என்ன? எனக்கு 51 வயசு ஆகுது. 51 வயசு ஆகுது. அவருடைய உடல் கட்டு எப்படி இருக்கு பாருங்க. 51 வயசு 51 வயசு ஆகுது. அப்ப அதுல இருந்து தான் அந்த மக்கள் வந்து, அதுக்கு மக்கள் எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாங்க. பக்கத்தூர் ஜனலாம் கடைக்கு இந்த ஊருக்கு தான் வந்தாகணுமா, எல்லாம் டீ குடிக்கிட்டு இந்த ஊருக்கு தான். ஊரு தான். ஆமா. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஊர் அழிஞ்சிருச்சுன்னு எப்படி இந்த ஊரை சேர்ந்த இந்த பாண்டுரங்கன் அண்ணன் சொல்றாரோ, இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க, ரெட்டையாலயம் அப்படிங்கிற ஊர்ல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெருமாள் கோயில நம்ம பதிவிட்டு இருப்போம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அந்த ஊர்லயும் இதே போலதாங்க. இந்த ஊர்லயாவது 20 குடும்பங்கள் இருக்காங்க. அந்த பெருமாள் கோயிலை சார்ந்த அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டையாலம் ஊர்ல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து ஒரு 5 குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்கிறது தான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி. அந்த ஐயா அவ்வளவு ஒரு கண்ணீர் விட்டு குமுறி இருப்பாரு. எங்களுக்கு வந்து இங்க எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நாங்க வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஆட்கள் மாதிரி தான் அந்த ஊர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெருமாள் கோயிலையும் அதே போல நடந்திருக்கு. இந்த பெருமாள் கோயில் சுமார் 50 வருடமா பூட்டி இருக்கிற இந்த பெருமாள் கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலை சுற்றி உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழியில. மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறாருன்னா அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு சாபம் போலதாங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கோவிலுக்கும் இந்த கோயிலுக்கும் கூட ஏதாவது ஒரு லிங்க் இருக்கலாம். ஏதா வச்சு அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் கண் கூட நேர்ல போய் பார்த்திருக்கேன். அந்த ஊர்ல சுத்தமாவே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க. 5 குடும்பம்னா பாத்துக்கோ, 5 குடும்பம் இருந்தா ஒரு ஊரா இருக்குமா? ஒரு பெருமாள் கோயில் 5 நிலையில. அதே போலதான் அதை விட ஒரு 20 மடங்கு பெரிய கோவிலுங்க பெருமாள் கோவில். ஆனா இந்த கோவில்லே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சார்ந்த மக்களும் இங்க இல்ல. என்னன்னு காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல செழிப்பா இருந்த ஊரை என்னன்னு பக்கத்துல இருந்து டீ குடிக்கவே இந்த ஊருக்கு வருவாங்களாம். சொல்லவே ஆச்சரியமா இருக்கு. அப்படி இருந்த இன்னைக்கு ஊர் வந்து அழியறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கோவில் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இந்த கோவில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட நம்ம தான். நம்ம மீன்ஸ் மக்கள் தாங்க. ஒரு எந்த கோவில் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம வணங்க ஆரம்பிச்சிருந்தோம்னா, ஒரு நடக்க ஆரம்பிச்சிருந்தா கூட புல் பூண்டு முளைச்சிருக்காங்க, புல்லு இருந்திருக்காது. இப்ப காடு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஊரை சார்ந்த யாராவது வந்து வணங்குறாங்க? இல்ல நேர்மை இல்லையே. இல்ல 20 வீடு தான். அவங்க வரது கிடையாது. எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. எல்லாமே சென்னை. அங்க போய் நல்லா இருக்காங்களா? அங்க போய் நல்லா அப்ப எல்லையா தாண்டா நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டாங்க. அங்க போய் நல்லா இருக்காங்க. எல்லாமே வசதியா இருக்காங்க. இப்ப நான் ஒரு பொங்கல் டைம்ல தான் இந்த ஊருக்கு வந்து பாத்து போயிடுவாங்க. அவ்வளவு பாத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிறவங்க முன்னுக்கு வர. இப்ப எவ்வளவு நாளா இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு? இப்பதான் 1 வாரமா தான் வேலை நடக்குது. 1 வாரமா வேலை நடக்குது. இப்ப மகிழ்ச்சியா இருக்கா? ஏதோ நடக்குங்கிற எல்லாமே இந்த பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் பேசுறாங்க. இவ்வளவு ஊர் நல்லா டெவலப் ஆயிடும், கோயில சீரான் போனா நல்லா பேசுறாங்க. ஆமா. நம்ம வந்து இப்ப நம்ம அச்சாரன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 1 வார காலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலைகளை தொடங்கி ரொம்ப சிறப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பொறுமனையும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தை வந்து குறை கூடிக்கிட்டு இருப்போம். என்ன இப்படி சொல்றோம்னு நினைக்காதீங்க. பொதுவா நம்ம அரசாங்கத்தை தான் வந்து குறை கூடுவோம். நம்ம மேல என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருந்தா கூட அதிகபட்சம் ஒரு 4-5 பேருக்கு மேல பக்தர்கள் யாரும் இங்க வர மாட்டாங்க. அதுவும் இந்த ஊரை சார்ந்தோ இல்ல இந்த சேனலை பார்த்து வெளியிருந்து வர்றவங்க தான். ஆனா இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்பவுமே வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு. சமீபம் ஒரு 3 ஆண்டுகளா எவ்வளவு பிரபலம் அடைஞ்சிருக்கு இந்த கோயில் இந்த நிலையிலேயே? இது ஒரு 40 வருஷமா இப்படியே இருந்தது இல்ல. இப்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷமா வெளியில நல்லா தெரியுதுங்களா? ஆமா. ஒரு 2019 தான் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வந்து அப்படியே போயினா ஒரு ஆளுக்கு தெரியும். வெளியில இந்த யூடியூப் சேனல் இந்த வீடியோ எல்லாம் போட்டு பெருசா தெரிய ஆரம்பிக்குது. ஆமா. அப்படி இருந்து ஓரளவுக்கு மக்கள் வராங்களா? அப்படி. ஆனா அந்த யூடியூப்ல போனால தான் சில பேர் அந்த இதுல பார்த்து வராங்க. ஆமா. அப்படி இல்லன்னா இல்ல யாரும். இப்பதான் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் யாரும் வந்து வணங்குவாங்க. பக்கத்து ஊர்ல யாரும் வரல. வெளியில அதாவது இந்த நிலப்பரப்பை சார்ந்து யாரும் இங்க வரல. வெளியில இருந்து தான் வர. எவ்வளவு ஒரு வருத்தம் பாருங்க. ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. எத்தகைய ஒரு பெரிய கோவில் பாருங்க. அதனுடைய ராஜகோபுரத்தோட அளவு பாருங்க. இந்த கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் சுமாரா ஒரு 150 அடி இருக்குமாண்ணே? 300 அடி இருக்கும். 300 அடி பாருங்க. நான் கம்மியா சொல்லிட்டேன். முன்னாடி இருக்கிற முன்கோபுரத்துக்கும் 2வது ராஜகோபுரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுமாரா 300 அடி கேப். அப்பனா இந்த கோவிலோட நிலப்பரப்பு எவ்வளவா இருக்குன்னு பாத்துங்க. 16 ஏக்கர். 16 ஏக்கர். அந்த காம்பவுண்டே 16 ஏக்கர். இந்த கோவிலுக்கு நிலங்கள்னு சொல்லிட்டு சுமாரா வந்து வெளியிலே உள்ளன்னு சேர்த்து 600 ஏக்கருக்கு மேல இருக்கான். ஆனா இப்ப வந்து இந்த கோவிலுக்குன்னு இருக்கிறது 200 ஏக்கர் நிலங்கள் இருக்கான். அப்படி இருந்து இந்த கோவில் பாழா போறதுக்கு மக்கள் தாங்க. மக்கள் வந்து வணங்கல் அப்படின்னா இந்த கோவிலை திரும்பவும் கட்டி வச்சாலும் வரலன்னா திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடும். மக்கள் வந்தாதான் அது ஒரு
திரும்ப இது பண்ணலாம். மக்களே வரலாம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆனா கண்டிப்பா அந்த கோவிலை வந்து புதுப்பிச்சுட்டானா இந்த கோவிலுக்குன்னு மக்கள் எவ்வளவு பேர் வெளியில வந்து வரன்றாங்க. ஆனா இப்போ இது பண்ணா அவங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. செலவு பண்ணவும் ரெடியா இருக்காங்க. வெளியில வந்து நானும் பண்றேன், நான் இது பண்றது எவ்வளவு பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வராங்க. இப்ப இந்த பேட்டி எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள யாரும் மக்கள் இருக்காங்களா? ஊருக்குள்ள அவ்வளவு கிடையாது. அவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கூட வர மாட்டாங்க வெளியே. வீட்டு வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. அவங்களே வெளியே வர மாட்டாங்க. கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. ஒருத்தர் பேசிக்கிறாங்களா? 10 பேர் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு வீட்டுக்கு அந்த லாஸ்ட் ஒரு வீடு இருக்குது. அவ்வளவுதான் அந்த தெரு. எங்க 2 ஊர் இருக்குது. உங்க பேரு என்ன? என் பேர் சரணன். இந்த ஊருக்கு சேர்ந்தவங்களா? பக்கத்தூர் கலிவனம். பக்கத்தூர். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த ஊர் முன்ன? இல்ல எங்களுக்கு கருத்துங்களா தான் போயிருந்து. இப்பதான் அந்த ஐயர் பூட்டம் தான் வந்ததே தானே. ஐயர் பூட்டு ஐயருக்கும் ஊருக்கும் பிரச்சனை வந்து ஊருக்கு பிரச்சனை பூட்டு போட்டாங்க. கோவில் பூட்டினாலும் இங்க இருக்கிற மக்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஏதோ வந்து இவங்க விவசாயம் பண்றாங்க. இவங்க ஃபைட் பண்ணி நிறைய விவசாயம் பண்றாங்க. அவங்களும் ஒரு ரூபா கொடுத்து கிடையாது. அவங்க இந்த ஊருக்காரங்க அப்படி ஃபைட் பண்ணிக்கணும். அந்த கேஸ் மீண்டும் அதே விட்டு அவன் மெரஸ் நேத்து வந்தாப்ல எல்லாம் வசதியா இருக்காங்க. அந்த ஐயர் வந்துட்டாப்ல அவங்க பேரை வந்து இப்ப நான் வந்து பாக்கணும். நாங்க தான் இது கோயில் சொந்தம்னு இப்ப வந்து கொண்டாடுறாங்க. இந்த கோயில ஒரே ஆள் செய்யலாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்கிறாங்க. சூப்பர் வசதியா இருக்காங்க. ஒரு அம்மா சனி உறவுல வந்தாருன்னா 100 பேர் 5000 பேர் வந்தாலும் காசு தான். இப்ப உங்களோட மனநலம் எப்படின்னா இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா, சந்தோஷமா இருக்குது. இந்த கோயில் பரவாயில்ல. எல்லாரும் போனாலும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் போயிருக்கலாம். நீங்க இங்கேயே இருக்கீங்க பாத்தீங்களா? கெத்தா இருக்கலாம். அங்கேயே தான் இருக்கு. இல்ல கண்டிப்பா நீங்களால இந்த ஊர் டெவலப் இது மேல ஆயிடும்பா. இதுக்கு மேல இது மேல கண்டிப்பா ரன் ஆயிடும். பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஜனங்க எல்லாம் கும்பிட்டுதான் ஜனங்க எப்போ நிறைய பேர் வந்து போறாங்க. இங்க எங்க இருந்து வராங்க? இந்த யூடியூப் சேனல்லாம் தெரிஞ்சு பார்த்தா வர ஜனங்க தெரிஞ்சு கோயிலுக்கு தெரியுது. இவங்களுக்குன்னு இந்த கோயிலுக்கு வராம வெளியில இருந்து கண்ணீர் வர்ற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நிறைய பேர் காஞ்சிபுரத்துல இருந்து ஐயர்லாம் வந்து என்ன பேசுறாங்க, இந்த கோயில விட்டீங்களேன்னு கத்துறாங்க. அவர் கேஸ் போடல. காஞ்சிபுரத்து ஐயர் அவரு கேஸ் போட இந்த வேலையை நடக்கணும். நம்பர் கொடுத்துட்டு போனார். ஊருக்கு அவர் ஒரு தனிப்பட்ட முறையில வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நன்றியை சொல்லிக்கணுங்க. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு வேலைகள் இந்த வேலைக்கு காரணம் அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா எங்கேயாவது ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் அந்த சிதவிட்டு அந்த கோயிலுக்கு யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது போல ஒருத்தருடைய முயற்சியில தான் இன்னைக்கு வந்து இந்த கோவிலானது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கட்டுமான பணிக்கு வந்திருக்கு. அந்த அறநிலைத்துறைக்கும் வந்து ஒரு நன்றியா சொல்லிக்கணும். ஏன்னா இந்த கோவில் வந்து ஒரு சாதாரண கிடையாது. சுமாரா 7 கோடிக்கு மேல ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. 7.14 கோடி ஆகுன்னு இருக்காங்க இந்த கோவில் வந்து பணி செய்ய. ஏன்னா அத்தகைய ஒரு பெரிய கோவிலுங்க. இதோடைய மதில் சுவர் கட்டணும்னாவே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுவோம். ஒரு கோயில் ஏன் அப்படி இருக்குன்னு வெறும் கேள்வியை மட்டும் நம்ம வந்து சொல்லுவோம். பதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே தான் இருக்கு. நம்ம வர ஆரம்பிச்சுனாவே இந்த கோவிலுக்கு வருமானமானது வர ஆரம்பிக்கும். வேற கோயில்ல இருக்கிற வருமானம் இந்த கோயில்ல போடலாம்னு சொல்லுவீங்க. ஸோ நம்ம கேள்விகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கோவிலுக்கு மக்கள் வரத்து இருந்தா மட்டும்தான் எப்படியாப்பட்ட கோவிலும் நல்லா இருக்குங்கிறது தான் முழுமையான ஒரு உண்மை. இவங்கள்ட்ட கேட்ட மாதிரி இந்த ஊரை சார்ந்த உள்ளேயும் நம்ம போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த காலேஜ் இப்ப இங்க இல்ல அப்படின்னா இந்த ஊர்ல பெருசா ஒண்ணுமே இல்ல. ஊரே இல்ல போயிடுச்சு. இந்த காலேஜ் பத்தி நம்ம ஊரு கொஞ்சம் கோயில கட்டாங்கன்னா கோயிலும் கட்டி காலேஜ் இருந்தா முன்னூறு வேற லெவல்ல ஆயிடும். கோயில கட்டி அப்படி காலேஜ் இருந்தா வந்திருக்கா. இப்ப காலேஜ் கட்டாங்க. கோயில் ரேஷனா ஊரு அந்த டூரிஸ்ட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய கோயில் பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. உள்ள பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போகணும். போய் பாத்தீங்க? இன்னும் போல. இனிமேல் நீங்க தான் திறந்து விட்டுருக்கீங்களா? சரி. உள்ள கருவறை வைக்க திறந்துருக்கீங்க. நல்லது. நம்ம வந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவரும் கோயில திறந்துருக்காங்க. போன முறை வந்து நம்மளால பார்க்க முடியல. இந்த முறை நம்ம உங்களுடைய எல்லா ஒரு மனசாட்சி தாங்க. ஒரு கோவில் வந்து நம்ம காணொலி எடுத்து போடும்போது எல்லாரும் வருத்தப்படுவீங்க, ஐயோ இந்த கோவில் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மன உணர்வு தான் இன்னைக்கு இந்த கோவில் வந்து இந்த மாதிரியான பல கோவில்கள் ஆச்சரியப்படுவாங்க. உள்ள வந்து இந்த அதாவது தங்கப்பள்ளி இருக்கு அதுவும் இருக்கு. காஞ்சிபுரத்தோட அது அடுத்தது இங்க ஓகே. ரொம்ப நன்றி.
கோவிலில் ஒருவேளை பூஜையானது நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வந்தாலோ இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சல்லன் அப்படிங்கிறவர் தான் பக்கத்து ஊரை சார்ந்தவர். ஆனால் இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய சாவி இருக்கு. நம்ம வந்த நேரம் அவர் வந்திருக்கிறாரு. நம்ம அவர் கூடயே போயிட்டு இந்த கோவிலானதை நமக்கு தெரிஞ்சது காட்டுவோம். அண்ணன் நம்மளை விட அவருக்கு நிறையாவே தெரியும். 52 வயசாகுது. 14 வயசுலேருந்து இந்த கோயிலை அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனால் பார்ப்பாங்களா? மேலே இது மேலே போக முடியாதுங்க. போலாம், அது ஏறி போட ஏறலாம், ஏறி போட்டால் ஏறலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம். அதாவது அது 2வது கோபுரமே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் இருக்குன்னா இது எத்தனை அடுக்கில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. மிகப்பெரிய ஒரு கதவு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பாருங்க 2 கதவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கதவு இருந்ததுக்கான ஒரு பெரிய இடம் இருக்கு பாருங்க. அதோடைய ஹோல் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய கதவு இங்கே இருந்திருக்கும். இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி பாம்பு சட்டைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க அது உள்ளே போயிட்டு உரிச்சிருக்கு. அப்போ இதுக்குள்ளே வந்து பாம்பு இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த முதல் ராஜகோபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கதவுகள் இருந்திருக்குன்னா அப்போ எத்தகைய சிறப்பாக பாதுகாப்பாக இந்த கோவில் வந்து இருந்திருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க இங்கே ஒரு கதவு இருக்குது. ஒரே ராஜகோபுரத்தில் 2 கதவு. அப்போ எத்தகைய ஒரு பாதுகாப்பு நாவல் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அந்த கதவு இருந்ததுக்கான அந்த கூம்பு இருக்கிற அந்த ஒரு அடையாளம். ஒரு ஆளே கட்டி போவாங்க. இருக்கிற பில்லே போர். ஆனால் அம்மா சனி விடுவது எத்தனை பேர் 5000 பேர் 10,000 போகலாம். ஆள் 110 ரூபா. 2 கிலோ அரிசி ஆள் 100 ரூபா. அது 8000 இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ராஜகோபுரத்தை கடந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன சாமி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுகள் வந்து அதாவது வழிபாடு இல்லாமல் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுகள் நிறைஞ்சு இன்னைக்கு கோவிலானது காணப்படுது. இந்த காணொலியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இந்த மாதிரியான இருக்கிற கடைசி காணொலியாக இருக்கணும். திரும்ப வந்து நம்ம காணொலி எடுக்கிறப்ப இந்த கோவில் மிகப்பெரிய அளவில் மிக பொலிவோடு இந்த கோவில் இருக்கணுங்கிறது எல்லாருடைய ஒரு நம்பிக்கையும் என்னுடைய ஒரு நம்பிக்கையும் கூட. இந்த கோவில் ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரு பாருங்க. ஆஞ்சநேயர் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனி பக்தர்கள் இருக்கிற மாதிரி இந்த ஆஞ்சநேயர்களுக்கும் எவ்வளோ பக்தர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த கோவிலுடைய நிலை வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புற்று அமைச்சு இன்னைக்கு இந்த புற்றோட இதை பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கு அப்படின்னா அப்ப கோவில் எந்த நிலையில பராமரிப்புல இருந்திருக்கும் பாருங்க. இப்படி இருந்தா மக்கள் வந்து உள்ள போகவே வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க. 2000 வந்து பக்கத்து ஊர் சார். பக்கத்து ஊரா நீங்கள்? ஒருத்தி சாத்தாடு. இங்கே வேலை பார்க்குறீங்களா இப்போ? ஆமாம் சார், சிறப்பு வேலை பார்க்குறேன். எப்போ வந்தீங்க இந்த கோயிலுக்கு? 2000 வந்தேன் சார். 2000 வந்தீங்க. அப்போ எப்படி இருந்தது இந்த கோயில்? இதே போல் தான் இருக்குது. இதே போல் தான் இருந்தது சார். அதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சிதலம் அடைஞ்சு தான் இருந்திருக்கு. ஆமாம் சார். முற்று அப்பயும் மேலே ஏறி பார்த்தா சின்னதில் மேலே ஏறி பார்ப்பீங்க. அப்போல்லாம் ஏற மாதிரி வசதியாக இருந்துச்சு. இப்போ வந்து அது கூட இல்லை. இப்போ இந்த கோயில் கட்ட போகிறாங்கன்னு மகிழ்ச்சியாக இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று வந்து செஞ்சது மாதிரி ரொம்ப சந்தோஷமாச்சு சார். உண்மையாக கடவுளே இந்த பகவான் புண்ணியத்தை இந்த கோயில் நம்மள கட்டிங்களோம். அதான் எங்களுடைய ஆசை. சார் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சார். இந்த கோயில் நம்மள கட்டி முடிஞ்சா எல்லோரும் நல்லா இருப்போம். உங்கள் பேர்? பரசுராமன் சார். பரசுராமன். நல்ல பேர். நன்றிண்ணே. கண்டிப்பாக கட்டுவாங்க சரிங்களா. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே ஒரு வேகத்தோடு இந்த வேலைகள் நடந்து முடிஞ்சு இந்த கோவில் வந்து கோபுரம் எழுப்பப்பட்டு ரொம்ப சிறப்பாக ஏறணும் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் சார். அமையணும். நம்பிக்கை இருக்குது சார். நம்பிக்கை இருக்குது. ஆமாம். எல்லோரும் எல்லா மக்களும் கண்டிப்பாக நல்ல பேர் வருவாங்க சார். நன்றி நன்றி நன்றி. நல்லது நடக்கும் சார். இந்த கோவில் கட்டினாங்க அப்படின்னா இந்த மரங்களெல்லாம் அகற்றிடக்கூடாது. அதுதான். ஏன்னா இதெல்லாம் எத்தனை ஆண்டு மரங்களோ அப்படிங்கிறது தெரியாது. அப்படின்னா தெரியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் வந்து இருந்திருக்கு. ஆனால் நிறைய மரம் இருந்துச்சா இல்லை இவ்வளோ தான் இருந்துச்சா? ஆமாம், மரம் இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோபுரத்துக்கும் 2வது கோபுரத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 4 6 மரங்கள் இருக்கு. 6 புளிய மரமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடங்களை கடந்திருக்குமாண்ணே? மேலே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆள் இல்லாமல் கட்டி பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து 12 மரம் இது ஃபுல்லாக இருக்கிறத சொல்றீங்க? ஆமாம், ஃபுல்லாக இருக்குது. கோவில் உள்ள மிகப்பெரிய மரங்கள் வந்து ஒரு 12 இருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கோவில்.
இங்கேருந்து அங்கே நடக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சராசரியாக நடந்தோம் அப்படின்னா 1 நிமிஷம் ஆயிரம் மணிங்க அங்கே போகிறதுக்கு. அவ்வளோ பெரிய கோவிலுங்க. நீங்கள் மதில் சுவர்கள் இல்லாமல் ரோட்லேருந்து வரதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இந்த மதில் அப்போ கோவிலுக்கு 2 புறமும் வீடுகள் இருந்துச்சு. ஆமாம் இந்த பக்கமும் இருந்தது. இன்னைக்கு ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் பக்கத்து ஊர்லேருந்து இங்கே தான் டீ குடிக்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்தால் கூட குடிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை தாங்க. டீ கடை கிடையாது. கிடையாதா? டீ கடையே கிடையாதான். டீ போட்டி வாங்கினா பக்கத்துல தான் போகணும். ஓ, இங்கே கடை இல்லையாண்ணே? சார் கடை தான் போகணும். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு உள்ள ஒரு கோவில் இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு டீ கடை கூட கிடையாதா? ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட வெளியூர் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பக்கத்து ஊர் தான் போகணும். ஏன் இப்படி யாரும் கடை வைக்கிறது கூட வச்சாங்க? என்ன யார் வந்து வாங்குறாங்க? வெளியில வந்தாதான் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு சாபம் விட்ட மாதிரியா இருக்குதுங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சாபம் தான் இது. சாபம் தான். இப்பதான் வெளிப்பட்டு சாபத்தை விட்டு இந்த சாபத்தை விட்டு தான் வெளியாகிருக்கு. அதான் பெருமாளை காட்டிக்கிறாரு எல்லாருக்கும். ஓ, உள்ள திறந்து பாருங்க அவர் எப்படி இருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தங்க. மக்கள்லாம் வந்து நம்ம வணங்கலுங்கிற அந்த ஊர் மக்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்தப்பட்டு எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தவங்க பொறுத்து நம்ம ஸ்டெப் எடுத்தாமல் எல்லாமே ஸ்டெப் பாருங்க. 1 2 3 4 5 அடுக்கு ராஜகோபுரம். நான் கூட 3 அடுக்குன்னு சொல்லியிருப்பேன். 2வது கோபுரமே 5 அடுக்கு இருந்திருக்குன்னா அப்போ முதல் கோபுரம் எத்தனை அடுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு 2 அடுக்கோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரமானது அப்படியே நிற்கிது. ஆனால் கோபுரம் இருந்துச்சா? அதே தான் அப்படியே தான் இருந்தது. சுவர் உள்மதல் சுவர் 2 இருக்கு. அந்த கோபுரத்துக்கும் இந்த கோபுரத்துக்கும் இடையில ஒரு மதில் சுவர், கோயிலை சுற்றி பெரிய மதில் சுவர் இருந்திருக்கு. அது இல்லாம உள்பிரகாரம் மதில் சுவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. கோயில் பணிகள் வந்து நடக்கிறதுக்கு இது ஒரு இது சாரம் கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கற்கள் எல்லாமே ஊரிய நிலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்ந்து இருக்கிறதுனால சாரங்கள் கட்டி இன்னைக்கு வேலைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். வந்தப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. வேலைகள் வந்து தொடங்கிடுச்சு. நம்ம ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வேலைகள் தொடங்கப்பட்டது உண்மை. இந்த வேலை நிற்காம நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். வெளி ராஜகோபுரத்தில் 2 கதவும் இங்கே வந்து ஒரு கதவு இருந்திருக்குங்க. அப்போ இந்த கதவுலாம் வந்து எங்கெங்க போயிருக்கோங்க பாருங்க. எத்தகைய பெரிய கதவு. அந்த அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஆளால் இவ்வளோ பிடிக்கக்கூடிய ஒரு மர தூண் வந்து பார்த்தீங்கன்னா அது மரத்தை அதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் கதவு இருந்ததுக்கான ஒரு அடையாளம். பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் சின்னத்தை நான் பார்த்ததே இல்லை. அங்கே பாருங்க, 2ஆம் ராஜகோபுரத்தில் எவ்வளோ பெரிய மீன் சின்னம் பாருங்க. ஒற்றை மீன் சின்னம், அதுவும் இவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட அந்த மீன் சின்னம் வந்து 4.5 அடி இருக்கும். பெரிய மீன் சின்னம். தேனீக்கள் வந்து கிளம்பிடுச்சு பார்த்து. இந்த கோவில் வந்து இந்த மரங்கள் வந்து அப்பவே யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பராமரிப்பு பணி தாங்க. அந்த பராமரிப்பு பணி இருந்திருந்ததுன்னா இந்த கோவில் மிகப்பெரிய ஒரு வேலைகளை வந்து நமக்கு வைக்காது. எத்தகைய ஒரு மரவேர் வந்து ஒரு உள்ள ஊடுருவி வளர்ந்துருக்கு பாருங்க. கற்களுக்குள்ள கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இது வந்து பாருங்க, ஒரு நாகம் வந்து சந்திரனை பிடிக்கிற மாதிரியான அமைப்பு இந்த கோபுரத்திலே கொடுத்துருக்குறாங்க. இந்த அமைப்புலாம் வந்து மறையாமல் இதே ஒரு பழமையில் மீட்டு கட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவிலான ஒரு நாகம், அது வந்து ஒரு சந்திரனை பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கு பாருங்க. பரவாயில்ல, போன தடவைக்கு இந்த தடவை பார்த்தியா? இந்த முறை ரொம்பவே நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு பாருங்க. இந்த முறை உள்ளே வந்தோடனே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த அந்த மண்டபத்தினுடைய தூண்களும் கற்களும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் எல்லாமே வந்து கொட்டி கிடக்கு போலன்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சுத்தம் நடந்துருக்கு. பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. பார்த்து கரண்ட் இல்லை, பரவாயில்ல. உள்ள சிலை தெளிவாக தெரியும். நான் போன தடவை பார்க்கவே முடியல, இந்த தடவை பார்க்குறோம்ல. திறந்து விடுறோம், இப்போ திறந்து விடுறோம்.
இந்த கோவிலை வந்து பராமரிக்கிறதுக்கே வந்து சுமாரா 7.14 கோடி ஆகுன்னு இருக்காங்க. அப்ப இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னா சுமாரா 150 கோடி இல்லாம இந்த கோவில் எல்லாம் கட்டவே முடியாதுங்க. அத்தகைய ஒரு பெரிய ஒரு கோவில். ஆமா, முதல்ல சின்னதாக இருக்கும். பாருங்க, இந்த கோவில்ல ஆட்கள் இல்லைன்னா இந்த கோவில்ல சரியான பராமரிப்பு இல்லாதனால இங்க வர்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பெயர்களை எழுதி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவும் மன வருத்தப்படக்கூடிய ஒரு இது. ஒரு பக்கத்தை இயற்கை அழிக்குது, ஒரு பக்கத்தை யாரும் கண்டுக்காம அழியுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து அவமதிக்கிறது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறுன்னு தான் சொல்லணும். கோவிலுடைய மண்டபம், முன் மண்டபம் ஃபுல்லாவே இடிஞ்ச நிலையில எல்லாம் வேறு ஆனா இங்க என்ன வருது? இங்க ஊஞ்சல் இருக்குமா? ஊஞ்சல் ஊஞ்சல் தான் கோயிலோட நிலை பாருங்க. இது ஊஞ்சல், அது நெல்லுக்குடோன்னு தமிழார, தமிழார அங்க இருந்து சமையலறை, அங்க இடிஞ்சு கிடக்கிறது நெல்குடோன்னு. நெல்லுக்குடோன்னு இன்னைக்கு அந்த செங்கற்களான கட்டடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. நெல்லுக்குடோன் தான். அதெல்லாம் குத்தாங்கன்னா அதை உள்ள பொடிச்சு செஞ்சு காய வச்சு சுற்றி பச்சை சுந்தரம் திருவாங்க. பொங்கல் திருவாங்க காலையில் நம்ம பண்ண முடியும். அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கோயில் திறக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து சரி நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள வந்திருக்கோம். நம்ம வந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஆனா இதெல்லாம் பழைய கதவா? ஆமா ஆமா. இங்க பாருங்க, இந்த கதவே இப்படி இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க அந்த பெரிய கதவுகள் வந்து எப்படி இருந்திருக்கும். தள்ளவே முடியாத அளவுக்கு 2 பேர் இருந்தாதான் கதவை திறக்க முடியுங்கிற அளவுக்கு அந்த கதவு இருந்திருக்கும். பெரிய கதவா? ஆமா ஆமா. இந்த கதவு அந்த கதவு கூட்ட பய கூட்டதான் இருக்கு. அந்த சைட்ல உள்ள சாமி இருக்குங்க, அந்த ரூம்ல. அந்த ரூம்ல சாமி இருக்கு பாருங்க. ஒரு சிலை வந்து தலை உடைக்கப்பட்ட மேல வழியில இருக்கு மேல. அது நல்லா அந்த சைடுல அல்ல இந்த சைடுல இந்த சைடுல அது அந்த சைடுல சரி சரி. அது நான் பண்ண தெரியும். ஆனா இங்க ஏதோ கிணறு இருந்ததா? கிணறு அது அங்க இருந்து மூடிச்சிருக்காங்க. கிணறு உள்ளே கிணறா? உள்ள கிணறு இருக்கு. அது பின்னாடி கிணறு இருக்குதான். இந்த கோயில் பின்னாடியே கிணறு இருக்கு. இந்த சைடுல கட்டி தான் போனாங்க. நந்தி இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. பாருங்க, நந்தி இருக்கு. அங்க இருக்கிறது வந்து அம்மன் சிலையா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவலிங்கம் எங்க இருக்குங்க? ஆனா நந்தி அங்க இருக்கு. சிவலிங்கம் அங்க இருக்கு. டிஃபரெண்டான சிவலிங்கமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு சிவலிங்கங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா ருத்ரபாகத்தை நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ருத்ரபாகம், விஷ்ணு பாகமும் பிரம்ம பாகமும் ஒரு இயல்பான நிலையும், இந்த ருத்ரபாகம் வந்து ரொம்ப வித்தியாச நிலை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த ருத்ரபாகமானது இருக்கு. ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் உள்ள இருக்கிறாங்க. ஆழ்வார்களுடைய சிலைகள் வந்து உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்து ஓகே. இங்க பாருங்க, இந்த கோவில் வந்து கோவிலுடைய இந்த அதை மேலே முளைக்கிற அந்த வேர்கள் வந்து எந்த அளவுக்கு உள்ள வந்துருச்சு பாருங்க. இதுதான் கோவில் கொஞ்சம் கொஞ்சமா அழியிறது. இல்லைன்னா ஒரு தருணம் கரெக்டான ஒரு நேரத்துல வேலைகள் ஆரம்பிச்சிருக்கான்னு கூட சொல்லாங்க. பாருங்க, மீன் சின்னம். அங்க ஒரு மீன் சின்னம் பார்த்தோமா, இங்க பாருங்க மீன் சின்னம். ஆழ்வார்களுடைய சிலைகள் இங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. சோப்பா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய பராமரிப்பு ஒன்று இல்லாததுனாலே அந்த கோவில் வந்து அழிஞ்சதுக்கு காரணங்க. யாரும் வந்து இந்த கோவிலை பெரிய அளவில் இடிச்சு தரமட்டமெல்லாம் ஆக்கல. கீழே கூட வேர் போயிருக்கு போறான். எல்லாமே இந்த அரச மரத்து வேற இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்களேன், ஆழ்வார்களுடைய சிலைகள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு நிலையில வச்சிருக்கிறாங்க. வெளியில போய் பார்க்கலாம். இங்க வந்து ஒரு புடைப்பு சிற்பம் இருக்கு. இது முழுமையா வடிவமைக்கப்படாம ஒரு புடைப்பா மட்டும் இருக்குது. நீங்க பார்க்கலாம். இந்த ஆழ்வார்களுடைய சிலைகள் இருக்கிற இடத்துல, திருமணிகள் இருக்கிற இடத்துல மண்டபம் வந்து பெரிய அளவுல சிதறம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு.
இதை விட்டுற நிலையில தான் இருக்குது இந்த கோவில். இதுதான் அந்த முன்மண்டபம். சாமி பார்த்துட்டு வரோம். சுற்றி பரவாயில்ல. தூண்கள், பல தூண்களை வச்சு கோவில் இருக்கு. வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ சிலைகள் வந்து உள்ள பெருமாள் வந்து ரொம்ப கோவில் எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு காட்சியை பாருங்க, ரொம்ப பிரமிக்க வைக்குதுங்க. ஒரு காலத்தில் இங்கே மிகப்பெரிய அளவில் ஜெயலலிதா இருக்கும். இது என்னவா இருக்கும்? பாதை மாதிரி இருக்கு. சுரங்கமா அது? என்னது இது? ஏதோ வாரி என்னது இது? கிணறு எங்க அங்கிட்டு தானே இருக்கு. வெளியில இருக்கு. வந்து கருவறைக்கு முன்னாடி உள்ள அர்த்த மண்டபம். என்னவா இருக்கும் அது? அது பாதையில கட் ஆகுது. இதுக்கப்புறம் எதுவும் இருக்குமா? ஏதோ பாதைகள்? ஏன்னா இது அடைக்கப்பட்ட நிலையில ஏதோ ஒரு திருப்பி மாதிரி இருக்கு. பாதுகாப்பு அறையா கூட இருக்கலாம். பெருமாள் எந்த நிலையில இருக்காது பாருங்க, அவ்வளோ அழகு. சாமி அத்தகைய ஒரு அழகா இருக்கிறத பார்த்தேன். கண்டிப்பாக இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அழிஞ்ச ஊர் திரும்ப வந்து பொலிவு பெற இந்த கோவில் ஒரு காரணமாக இருக்கும். இந்த கருவறையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பாதைகள் இருக்குது, சாமி சுற்றி வர மாதிரி. இடிஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கு நூறாக கொட்டிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் செவ்வரா இல்லை என்ன? எது மேல்தளங்கள், மேல்தளம் கொட்டி கீழே விழுந்திருக்கு. மேல்தளம் வந்து ஃபுல்லாகவே சிதலம் அடைஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. தூண்கள் இருந்த நிலையிலையும் அந்த மரங்கள் முளைக்க முளைக்க அந்த செங்கற்களால் ஆன அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. 4லேருந்து 6 கருவறைகள் கொண்ட ஒரு கோவில்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பாறை விழும்போது எவ்வளோ சத்தம் கேட்டிருக்கோம். யாருமே இந்த கோவிலுக்குன்னு வந்து ஒரு இத்தகைய பெரிய கோவிலுக்கு ஒரு 520 வருடம் பழமையான ஒரு சுமாராக பழமையான இந்த கோவிலுக்கு பெரிய அளவில் ஒரு பாதுகாத்து ஒரு அக்கறையாக வைத்துக்கூடிய நபர்கள் வந்து கம்மி தான். ரொம்ப இருட்டான நிலையில் இருக்கு. இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் புடைப்பு சிற்பங்கள், தூண்கள் எதுவுமே பெருசாக காணப்படலை. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதையில் அந்த பாம்பு புற்றுகள் வந்து உருவாகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறையா இருக்குது. நான் கூட ஒன்று நினச்சேன், அங்கே ஃபுல்லாகவே இருக்கு. ஃபுல்லாகவே இருக்குது, பார்த்து வரலாம். சட்டை வெள்ளையே உரிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்து சத்தம் ஒன்று சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியல. சரிவா, இங்கேப்பா இவ்வளோ புற்றுகள் இருந்தால் எப்படி மக்கள் வந்து வருவாங்க? இந்த புற்றுகள் இருக்கிற இடத்துல பாரு, மீன் சின்னம் ஒன்று அங்கே தெரியும். அந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு மீன் சின்னம். நம்ம வந்த நேரம் சரியான கரண்ட் அப்போது போயிடுமா? அது போல் இன்றைக்கும் இல்லை கரண்ட். இன்னும் அங்கே 1-2 வௌவால் பறந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு கருவறைகளில் சிலைகள் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய பள்ளி போடுறா, அங்கே பாரு, பெரிய பள்ளி. இதில் இருந்து சின்னதாக தெரியுது, ரொம்ப பெரிய பள்ளி.
வேர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாரு. இதுதான் மரங்கள் தான், பராமரிப்பு இல்லை தான். இதுக்கு முழு காரணம் வந்து பராமரிப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழியை ஒவ்வொருத்தர் மேலே நம்ம போட்டு போவோமே தவிர இந்த கோவிலை சரியாக பராமரிக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. அவ்வப்போது உழவார பணிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பண்ணியிருக்கணும். வேர்கள் உட்புகண்டதுக்கப்புறம் உழவார பணி பண்ணாலும் அந்த அளவுக்கு இருக்காது. இங்கே மீன் சின்னங்கள் வந்து அதிக அளவில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன் சின்னங்கள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். மகிழ்ச்சியாக இருக்குது, கரண்ட் வந்தது இல்லை. அங்கே இது ஜன்னல் இருந்தால் அழகாக இருக்குல்ல. ஆனால் அங்கேருந்து தெரியுது மதில் சுவரா? மதில் சுவர் இங்கேருந்து வெளியில் தெரியுது மதில் சுவர். அந்த கோவிலுடைய மதில் சுவர் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா கோயில்லையும் அந்த கருவறை தாண்டினா எதுவுமே இருக்காது இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது கருவறை தாண்டி எவ்வளோ இருக்குது பாரு. இல்லை கருவறையை தாண்டி சுற்றுமண்டபம் ரொம்பவே அருமையாக இருக்குது. அதாவது வேர்கள் ஃபுல்லாகவே உட்கொண்டுருச்சுங்க. இந்த பாருங்க மீன் சின்னம், எங்கே பார்த்தாலும் மீன் சின்னம் தான் அதிக அளவில். இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மீன் சின்னங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கோவில் இப்படி இருக்குனால தான் இந்த ஊரே வந்து காலி ஆகிடுச்சுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுங்க. ஏன்னா மக்கள் சொல்லுவதை வச்சு மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்திருக்கு. இந்த கோவில் பூட்டப்பட்டு சரியான பராமரிப்பு இல்லாத காலத்தினால போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஆகிடுச்சு. என்னுடைய ஒரு சிறு அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே பார்த்த அந்த பெருமாள் கோயில், ரெட்டாயலம் பெருமாள் கோயில், அந்த ஊர்களில் எவ்வளவோ வீடுகள் இருந்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 5 வீடுகள் மட்டுமே அந்த ஊரில் இருந்ததுன்னா பார்த்துங்க. இந்த ஊரில் 150 வீடுகள் இருந்த நிலையில் இப்போதைக்கு இருக்கிறது வெறுமனே ஒரு 20 வீடுகள் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய அதாவது உள்பிரகாரத்தில் வந்தீங்க அப்படின்னா, உள்பிரகாரத்திலே மிக அழகான ஒரு கருங்கற்கள் படிக்கட்டுகளுடைய ஒரு குளமானது இருக்குது. இந்த குளத்தில் போன முறை வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுக்காக ஒரு சிறு பள்ளம் பறித்து வச்சுருந்தாங்க. அந்த ஊற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருந்தது. இன்றைக்கி வந்து மழை பெய்கிற நேரத்தில் குளம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குன்னே சொல்லலாம். அதாவது வேலைகள் நடக்க போகிறதுனால குளம் ஒரு வேலை செழிப்பாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அழகான ஒரு குளம். ஒரு காலத்தில் இங்கே இருந்து தான் அவருக்கு வந்து அபிஷேக நீர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அழகாக படிக்கட்டுகள் வந்து கருங்கற்களாலே வந்து சூழ அவ்வளோ அத்தகைய அருமையாக இருக்குது. கோவில் பெரிய கோவிலுங்க. எத்தனை முறை சொன்னாலும் அத்தனை முறையும் ஈடாகும். அவ்வளோ பெரிய கோவில் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இடிஞ்சு சரிஞ்சிருக்கு கோவிலானது. இது மேலே அப்படியே மேலே ஏறிடலாம் போல இருக்கே. மேலே ஏறுறது அவத்துக்கே ஒரு சரியான பாதை. இதில் காட்டு கிடையாது, அதான் சொல்கிறேன் இப்படி இருக்குது. அழகாக இதில் ஏறலாம். ஆனால் பாதை மாதிரி தான் இருக்குது பாரு. பாதை மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பண்ணியிருப்பாங்களா. பார்த்து கல்லை பிடிச்சி ஏற வேணாம். ஓகே, ஒரு அழகு பாருங்கள் மேலே இருந்து பார்த்ததும். இதுதான் கருவறை கோபுரம். கோவிலுக்கு 2 மதில் சுவரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பின்னாடி ஒரு மதில் சுவர் இருக்குது, அதற்கு பின்னாடி ஒரு மதில் சுவர் இருக்குது பாருங்கள். அதை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருந்திருக்கு. இன்றைக்கி இல்லை. இந்த மதில் சுவர்களை சுற்றி ஏகப்பட்ட வீடுகள் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு வீடுகளுமே இல்லை. நம்ம இந்த கோவில் வந்து இப்படி இருக்குது. இந்த ஊர் வந்து எத்தகைய ஒரு சூழலில் இருக்குன்னு ஊருக்குள்ளே போயிட்டு ஊர் மக்களை நம்ம வந்து கூப்பிட்டு கேட்போம். இப்போ பாருங்கள், எத்தகைய பெரிய மரம் வளர்ந்து இன்றைக்கி வெட்டியிருக்காங்க. இதனுடைய வேர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உட்புகுந்து இன்றைக்கி கோவில் இப்படி இருக்குது. இது மேலே நடக்கிறது அவ்வளோவா வந்து நம்ம தாண்டி கோவில் எந்த விதத்துலேயும் சிதலம் அடைஞ்சிடக்கூடாது. நம்ம இறங்கிடுவோம்.
முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கவே முடியாது. கோவிலை சுற்றி உட்பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு போக முடியாது, செப்பல் இல்லாமல் நடக்கவே முடியாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி நடக்கும் பாதையை உருவாக்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எல்லாம் சரியாக வந்து வடிவமைக்காத ஒரு இது. அப்போ வந்து இந்த கோவில் வந்து முழுமையாக வந்து கட்டப்படலையா அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா இந்த கோவிலை கட்டுற கிருஷ்ணராயர் அவர் வந்து இறந்ததான் அவரோட பையன் பாபுராயன் வந்து அதுக்கப்புறம் இதை வந்து கட்டினதாகவும் வந்து சொல்லப்படுது. நம்மளுடைய கோவில்கள் வந்து இந்த நிலையிலையும் வந்து ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா என்ன காரணம்னா கட்டுமானம் தாங்க. இந்த இடத்துல கட்டுமானத்தை சொல்லி ஆகணும். கோவில்கள் வந்து கிட்டத்தட்ட 3 அடுக்கு சுவர்கள் இருக்குங்க. அதாவது உட்புற சுவர், வெளிப்புற சுவர், அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காங்கிரீட் அமைப்பு, செங்கல்லாலான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு பகுதி தகற்று, அதாவது இடிஞ்சு விழத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களை வந்து கடந்துரும். அதனால தான் இன்றைக்கும் நம்மளால் இந்த மாதிரியான கோயில்கள் இடிந்த நிலையிலையும் வந்து பார்க்க முடியுதுன்னா அது இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான். இங்கே வந்து இந்த கோவிலுடைய எதுவும் மண்டபம் வந்து இருந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கற்கள் வந்து இன்னைக்கு இது கொட்டின நிலையில் கிடக்குது. கண்டிப்பாக இந்த கோவில் வந்து புதுப்பொலிவு பெற்றுச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த கோவிலோடைய அமைப்பு. மதில் சுவர் இல்லை எப்படி அந்த மதில் சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்க இதை பூரா இடிச்சிட்டு கட்டி தான் ஆகணும். இந்த கோவிலுக்கு மதில் சுவர் கட்டினாவே அவ்வளவு பொருள் செலவு தேவைப்படுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் இரட்டை மீன் சின்னம், அதுவும் சரியாக வடிவமைக்கப்படலை. ஒரு மீன் சின்னம் வந்து சரியாக தெரியுது, இன்னொரு மீன் சின்னம் சரியாக தெரியல பாருங்கள். ஆனால் அந்த கோவில் சரி வர முழுமையாக வந்து கட்டப்படலை அப்படிங்கிறது இந்த மாதிரியான புடைப்பு சிற்பங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது. ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ அந்த கோவில் காட்டுக்குள்ளே இருந்து அழிச்ச மாதிரி தெரியும். இங்கே ஒரு மீன் சின்னம் 12வதா? இல்லை தாண்டி போயிடுது. இது என்னது? இது ஏதோ ஒரு உடல் அமைப்பு மாதிரியே இருக்கு பாருங்க. நம்ம அங்கேருந்து இந்த பார்த்தோம், அதாவது உள்ள இருந்து பார்க்க ஏதோ இருந்த மாதிரி, இங்க இருந்து பார்க்க ஒரு உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தருடைய உடல் அமைப்பு மாதிரி இருக்கு. அவர்களுடைய கையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய வயிறு பகுதி இங்கே தொப்புள் முதற்கொண்டு தெரியுது பாருங்க. இது மாதிரி ஒரு ஜன்னல் அமைப்பை நான் வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் கூடிய ஒரு ஜன்னல் அமைப்புன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த ஜன்னலை பாருங்கள். கோவிலை பார்க்க ரத வேதனையாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த கோவிலை கட்டின ஆத்மாக்கள், இன்னும் ஆத்மாக்கள்லாம் வந்து உணர்வுபூர்வமாக இருக்குன்னு நம்புறவங்க நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த கோவிலை கட்டினவராக இருக்கட்டும், இந்த கோவிலை கட்டுறதுக்கு உதவியாக இருந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆத்மாக்கள்லாம் நீங்கள் பார்த்துச்சு அப்படின்னா அதனுடைய சாபம் தான் இன்றைக்கி இந்த ஊர் வந்து இப்படி இருக்குதுன்னு கூட சொல்லலாம். கோவிலை முழுவதுமாகவே நம்ம வந்து இங்கே பாருங்க, சில சுதை வடிவ சிலை இன்னைக்கு உடஞ்சி வெளியில் இருக்குது. ஏன்னா மண்டபத்துடைய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிதலம் அடைஞ்சிருச்சு. இந்த ஊரை சேர்ந்தவர் தான் வில்வன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட பெயர். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச எப்போலேருந்து இந்த கோயில் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சுன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்து எப்படி தான் இருக்கு. இப்போ என்ன வயதாகுது உங்களுக்கு? இப்போ 42 வயசு ஆகுது. 42 வயது. நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா 82ல், 1982. லாஸ்ட் திருவிழா போனது பார்த்தீங்கன்னா 1985. 85ல் கும்பாபிஷேகம். லாஸ்ட் திருவிழா. ஆமாம், கும்பாபிஷேகம் லாஸ்ட் திருவிழா. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சொன்ன வார்த்தை அதெல்லாம். அதுதான் அந்த 50 வருஷத்தில் கோயில் பூட்டப்பட்டங்கிறது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு இல்லாமல். சரிண்ணா, இது கோவில் பராமரிப்பு இல்லை, ரைட்டு. ஆனால் ஊர் வந்து ஏன் அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 குடும்பம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 குடும்பம் கூட இல்லை. எல்லாமே ஊரை விட்டு மெட்ராஸில் போச்சு செட்டில் ஆகி. என்ன காரணம்? இங்கே வருமானம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க, இதே பக்கத்து ஊரில் செழிப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க.
பக்கத்தூரில் செழிப்பாக இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்லலாம், இது வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ஊரை வந்து இந்த கோயில் சொத்து தான். கோயில் சொத்து ஆள்றதுனால கஷ்டத்தை கொடுத்துருச்சு. சாபம். ஆமாம், சாபமாக கூட இருக்கலாம். கோவில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மக்களும் அதுதான் இது எப்படி சொல்ல வர்றேன்னா, கோவில் பாலான மாதிரி ஊரும் பாலாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா வருத்தமா இல்லையா இந்த காலகட்டத்துல இருக்கு, பக்கத்து ஊர் செழிப்பா இருக்கு. ஒரு காலத்துல இந்த ஊருக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஊர் அமைப்பா அது ஒரு இருந்திருக்கு. இத்தகைய பொருளாதார செலவுல ஒரு பெரிய கோவில் கட்டி இருக்காங்க. அப்ப இந்த ஊர் எத்தகைய செழிப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா. அப்படி இருந்த ஊர் இன்னைக்கு வந்து மக்களே இல்ல அப்படின்னா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இருக்காங்களா? இருக்காங்க. நான் வந்து பாபுராயன்பேட்டை காலனி சேர்ந்தேன். இது வந்து கிராமம். ரெண்டு ஊர் சேர்ந்து தான் எல்லாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஊருக்கு சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. ஆமா. இப்போ வந்து பராமரிப்பு இல்லாதனால இப்போதான் முறையா ஒரு அட்வொகேட் வந்து ஏன் கவர்மெண்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் கட்டாம கேஸ் போட்டு திரும்பவும் கட்டாம இன்னைக்கு வந்து வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாஸ்டா ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரில ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. மகிழ்ச்சி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எங்க ஜெனரேஷன்ல இது வரும்னு எதிர்பார்க்கல. இந்த கோவில் கட்டணும்னு அவருடைய முகத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே தாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய கோயில், ஒரு 16 தென்காஞ்சி பாபுராயன் சொல்லுவாங்க. இது தென்காஞ்சின்னு சொல்லுவாங்க. தென்காஞ்சி. ஆமா, காஞ்சிக்கு நிகரான ஒரு, ஆமா, காஞ்சிபுரத்துக்கு நிகரான ஒரு தென்காஞ்சி பாபுராயன்பேட்டை. தென்காஞ்சி பாபுராயன்பேட்டை வரதராஜ பெருமாள். ரொம்ப அருமையா இருக்குண்ணே. ஊருக்குள்ள போய் பார்ப்போம் இன்னும் இந்த மாதிரியான மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க பாருங்க. நன்றி. சும்மா ஒரு இது அந்த மாதிரி போகக்கூடாதுல்ல. ஸ்டெப்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். போதும், ஒன்று மாதிரி பேக் இருக்கு. என்ன மேடம் வந்துக்கிறேன். இல்லை நான் நீங்களும்மா சரி வாங்க உள்ள வாங்க. சரி நான் மேலே வரேன். இந்த வரேன். கீழே ஒரு சுரங்கம் இருக்கிற மாதிரி மேலே ஒரு சுரங்கனே சொல்லுவாங்க. ஆமாம், பார்த்தோம். இந்த கோவில் கோபுரத்து மேலே ஒரு சிலர் மட்டுமே ஏறி இருக்கிறதா சொன்னாங்க. பயங்கரமாக இருக்கு. ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு இடம் இல்லையா? பார்த்தேடா பார்த்து வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு இங்கே ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. சரி, அதனால இங்கே நம்ம ஏறுறோம். ஸ்டெப்ஸ் இருக்கு, வாங்க ஈஸியாக. ஒவ்வொரு மரத்தோடைய அந்த தடிமனை பாருங்க. மரங்களை வச்சு இன்னும் இந்த மரங்களை வந்து அசைக்க முடியல. மரத்தை எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வெயிட்டு. நான் கூட ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டேன். மேலே ஏறி பார்ப்போமா? படிக்கட்டு எங்கே இருக்கு? இங்கிட்டு. ஓ, இங்கிட்டு வேறு தனியாக இருக்கா? ஃபுல்லாகவே பறவைகள் இருக்கிறதுனால வழி இல்லை, அடைச்சிருக்கு. இல்லை, இதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு நினச்சி நான் ஏறி ஏமாந்துட்டேன் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, ஒரு ஓவியம் ஒன்று இருக்கு நம்மளை வந்து இப்படி தடுக்கிற மாதிரி. அப்புறம் எதுக்கு இந்த படிக்கட்டு? இதுக்கு மேலே ஆனால் இருந்திருக்கு. ஒரு வேளை வைக்கப்பட்டு விட்டுருக்கலாம். நான் கூட மேலே ஏற போகிறோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். இல்லை, இதுக்கு மேலே வந்து இருக்கு அமைப்புகள் இருக்கு. ஆனால் மேலே ஏறுறதுக்கான அமைப்புகள் ரொம்ப கம்மி இல்லை. இந்த கோவில் இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அழகான ஒரு அமைப்பு. வழி இருக்கு போல. ஆனா மேல ஒரு இது இருக்கு பாரு. வழி இருந்திருக்கு. ஆனா இல்லையேம்மா ஏறுறதுக்கு. ஏன்னா இந்த படி வச்சது எதுக்காக வச்சிருப்பாங்க அப்போ? இல்ல, இது இந்த மாதிரி படிக்கட்டு ஏறுறதுக்கு இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் நிப்பாட்டிருப்பாங்க. வேணும் படிக்கட்டு கட்டினதுக்கு அப்புறம் நிற்கப்பட்டிருக்கேன். இந்த கோவில் முழுசா கட்டப்பட்டிருந்திருக்கு. ஆனா ஏறுறதுக்கு வழிகள் அவங்களுக்கு தெரியும், இல்லாம இருந்திருக்காது. ஏன்னா ரூஃப் போட்டிருக்காங்க, தெரியுதா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. இந்த மரம்லாம் இன்னமும் ஏதோ புதுசாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கோவிலுக்குள்ளே இருக்கிற 2வது ராஜகோபுரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கும். அது மேலேயே இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிக்கோங்க, பார்த்து இறங்குங்க. நான் கூட
பாறை நினைச்சேன். அதுவும் மரமா? மரம். இதுவும் மரமா? வேற லெவலுங்க. அந்த காலத்து மரங்களை பார்க்கறதே ரொம்ப பெருசு. ரொம்ப வெயிட்டுங்க மரம். பில்லர் கணக்கில் இருக்கு. இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சரியான பராமரிப்பு இல்லாம இடிஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து தான் அந்த மாதிரி இருக்கு. படிக்கட்டு இருந்திருக்கணும், இல்லாமலாம் இவ்வளோ தூரத்துக்கு இருக்காது. படிக்கட்டுகள் வந்து சில போக்கில் உடைக்கப்பட்டிருக்கும், இல்லை உடைஞ்சிருக்கும். அவர் இறங்கினதுக்கப்புறம் பார்த்து பொறுமையாக இறங்கி. அவசரம் இல்லை, பொறுமையாக போங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கோவில் இடிஞ்சு அந்த அந்த ஊரே வந்து இல்லைங்கிறப்ப, கோவில் பாலடைஞ்ச நிலையில் ஊரும் பாலடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்களா? லேப்டாப் சர்வீஸ். வாங்கிக்க. பார்த்து அந்த தம்பிகிட்ட கூட கொடுத்துரு. பார்த்துருங்க. நீங்கள் இந்த ஊர் தானே? இங்கே தானே வீடு? கோயில் கட்டப்படாத நினைச்சு எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன்னா ஏற்கனவே நான் சின்ன வயசுல 3 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ ஒரு திருவிழா நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த கோயில்ல திருவிழா நடந்துச்சு. என்ன வயசு உங்களுக்கு? 33 வயசு ஆகுது. 33 வயசு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ திருவிழா நடந்திருக்கு. அதான் அந்த 85 தொடக்கத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை. இங்கிருந்து தேர் வந்து இந்த எஸ்ஆர்எம் இருக்குல்ல, அந்த பாதைக்கு உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கு. அங்க போயிட்டு தான் தேர் வந்து இப்படி வரும். அப்போ பார்த்துருக்கேன். பெரிய லேண்ட்மார்க் இது. சுத்துப்பட்டிலேயே இவ்வளோ பெரிய கோபுரமும் இவ்வளோ பெரிய கல்லு வச்சு நீங்க சுத்துப்பட்டில் எங்கேயுமே பார்த்துருக்கீங்க. இது எல்லாருமே மிஷினோ வண்டியோ எதாலையுமே பண்ணப்படலை. அப்படியாவே ஆளுங்களாவே பண்ணதுதான். பாதியில நிற்கிறதில்ல. அந்த பாதியில நின்னது கூட ஒரு சூழ்நிலை தான். இவ்வளோ சிறப்பாக உள்ள கோயில் இப்போ ஊர் இளைஞர்கள் அவ்வப்போது அந்த உலக பணியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கோம். எங்களால் முடிச்சவர்களும் பண்ணோம். ஆனால் எங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. வெளியில இது வரைக்குமே விட மாட்டாங்க. அப்போ விட மாட்டாங்க. இப்போ போகலாம். இப்போ சாமியாண்டியா கூப்பிட்டு போறாங்க. இப்போ வந்து இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அங்க இருந்து தேர் வரும். பெரிய பெரிய சந்தை மாதிரி பெரிய திருவிழாவா இருக்கும். 15 ஊர். தேர்லாம் இப்ப இங்க இல்ல. ஆமா, சிலைகளை மட்டும், முக்கியமான சிலைகளை மட்டும் அச்சரப்பாக்கம் ஆட்சிஸ்வரர் கோயில் வச்சிருக்கோம். பாதுகாப்பு, இங்க பாதுகாப்பு இல்லையா, அதனால கவர்மெண்ட் அங்க வச்சிருக்கு. இங்க இது ஃபுல்லா புதுப்பிச்சிட்டானா அந்த சிலை எப்போ போல இங்க வந்துடும். மொத்த சிலை அங்கதான் கோயில் அதிகபட்சம் ஜனவரியில் வேலை ஆரம்பிச்சிடும். இங்கிருந்து 3 கிலோமீட்டர்ல இருந்து பெரிய தேர். அப்போ கிட்டத்தட்ட 15-20 ஊர் மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து தான் இந்த திருவிழாவை பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அது ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஒரு 15 ஊர் சேர்ந்து ஒரு தேர் இழுத்து ஒரு திருவிழா பண்ண ஊர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊர்ல தேர் இழுக்கு இல்லை, சொல்றது கூட ஆட்கள் இல்லைங்கிறது தான் உண்மையானது. நம்ம போவாங்க ஊருக்குள்ள போய் இந்த கோவிலை பத்தின ஒரு சில தகவல்களையும் ஊர்ல இருக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கேட்போம். இது ஒரு நுழைவாயிலாக இருந்துச்சா இல்லை சுவர் வந்து அதுக்கப்புறம் உடைக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. கோவிலுடைய வெளிப்புற சுவர் வந்து இதுதாங்க. இன்றைக்கி இருக்கிற மீதமுள்ள சுவர் வந்து இதுதான். இந்த சுவருடைய ஹைட் என்னங்கிறத பாருங்கள். ஒரு 12லேருந்து 14 அடி ஹைட்டு உள்ள ஒரு மதில் சுவர். இந்த மதில் சுவருக்கு அங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளும், அதாவது சுவர்களை சுற்றி வீடுகள் இருந்திருக்கு. இன்றைக்கி ஒரு புறம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளானது இருக்குது. அது இப்போ இருக்கிற வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்கியிருக்கிற ஒரு விடுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் வந்து இந்த வீடுகள் வந்து இருக்குது. ரொம்ப வருத்தம். எவ்வளோ ஊர்களில் பார்த்துருப்போம், கோவில் இல்லா ஊர் பாழ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஊர் வந்து இப்படி ஆயிருக்கு. கேட்பாங்க கண்டிப்பாக இந்த ஊரில் மூத்த குடியாராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு சிலதை நம்ம கேட்போம். ஏன்னா சரியான உண்மைத்தன்மை யாருக்கிட்ட கேட்டாலும் கோவில் இப்படி ஆனதுனால தான் ஊர் இல்லை. ஏன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு 85ல் அப்போனா பார்த்திங்கன்னா இங்கே திருவிழா நடந்திருக்கு. பாரு ஊரில் வந்து பெருமளையான ஆட்களே இல்லை. சொல்லப்போனால் இந்த ஒரு தெரு தான் இந்த ஊருக்கானது இப்போ இருக்குது. இந்த ஒரு தெருவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தங்கியிருக்கிறாங்க.
இதெல்லாம் இப்போ வந்து மாணவர்களுக்காக கட்டப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், வீடு இருக்கிற பகுதியை பாருங்கள். இதெல்லாம் ஒரு வீடு, இதெல்லாம் வந்து வெளியே இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் வீட்டு எந்த அளவுக்கு வீடு ஆகிடுச்சு பாருங்கள். இது போல தான் வந்து பார்த்திங்கன்னா பல வீடுகள் வந்து இந்த தெருவில் இந்த மாதிரி இருக்குது. இது கோவிலுக்கு ஒட்டின வீடு. இங்கே பாருங்கள், ஐயோ ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும். நீங்கள் வீடுகளோட நிலைமையை இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே தெருவில்ங்க எத்தனை வீடுகள் பாருங்கள். இன்றைக்கி இந்த அளவுக்கு பால் அடைஞ்சு போகிறதுக்கான ஒரு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடுகள் வந்து ஆட்கள் இல்லாமல் இடிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சான். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடுகள் இன்னும் இருக்குது. இங்கே பாருங்கள், காட்டிக்கிட்டே போகலாம், அவ்வளோ வீடுகள். அபாண்டன்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அபாண்டன்ட் பிளேஸுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஊரே வந்து அழிஞ்சிருச்சு. என்னடா அப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி தான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த வீடு பாருங்கள், ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபயங்கரமாக உள்ளே வந்து ஆட்களே போக முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் இருக்குது. இதெல்லாம் கோவிலுக்கு அருகிலே உள்ள வீடுகள், அதுதான் மிக முக்கியமானது. ஒரு கோவில் இங்கே பாருங்கள், வீடு இருக்கிற அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்க. உள்ளுக்கு அந்த மேலே செவர்கிட்ட பார்த்து மேலே செவர் இருக்கிறதுனால வீடு இருக்கிறது தெரியுது. யாருமே யாரையாவது கூட்டு கேட்கலனா கூட தெருவில் யாருமே இல்லை பார்த்தீங்களா. ரொம்ப ஒரு மனவேதனையான தருணம். மாடெல்லாம் கட்டியிருக்கு, பூட்டியிருக்கான்னு பாரு. யாரும் இருக்காங்களா? எல்லா வீட்லையும் மறக்காம ஒரு பூட்டு தொங்குது. எல்லா வீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு தொங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து தங்கியிருக்கிறாங்க. அதுதான் ஒன்று. எல்லா வீட்லேயும் பூட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு தெருவில் எல்லா வீடுமே பூட்டு போட்டுருக்குங்க பாருங்க. நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது. எதனால ஆள் இல்லை அப்படின்னு தெரியல. கேட்குறது கூட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சரியான நபர்கள். அவர் சொன்னது கரெக்ட், ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க பாண்டுரங்க அண்ணன். இங்கே ஒரு கதவு மூடுது. நம்ம வரதை பார்த்து கதவை சாத்துறாங்க. ஆத்தா, அம்மாவா ஆத்தாவா? ஆத்தா, ஆத்தா. இந்த ஒரு வீடு தான் நம்ம வந்துட்டு இருந்தோம். எல்லா வீடும் இங்கே பாருங்க, எதிர்ப்புற வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு போட்டிருக்கோம். இந்த ஒரு வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது ஆத்தா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆத்தா, வேற வழியில் கூப்பிட்டு தான் பேசி ஆகணும். ஆத்தா, ஆத்தா. அது குளியலறையா இருக்க போது? இல்லை 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 இல்லை, வீடு தான். சத்தம் அதை கேட்குது. ஆத்தா வரமாட்டுறாங்க. வந்ததை பார்த்துட்டு உள்ள போயிட்டாங்களா? ஆத்தா, பாட்டி. நம்ம கண்ணு முன்னாடி தான் உள்ளே போனாங்க, ஆனால் திறந்து பதில் சொல்ல மாட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு தெருவில் ஒருத்தர் கூட இல்லைங்க பாருங்களேன், ஒருத்தர் கூட இல்லைங்க. இதுவே காலியாக கிடக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வீடு இங்கே பாருங்க, இங்கே நம்ம வீட்டு வாசல்களை நம்ம எப்படி வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு. பாருங்க, ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் குடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அருவா வச்சிருக்காங்க பாரு, அந்த அம்மா எப்படிங்க நம்ம இந்த ஊரில் தான் இருப்பாங்க. அண்ணே, இந்த ஊரை சேர்ந்தவங்களா? பேர் சேதுபதி, தஞ்சாவூர்லேருந்து வரோம். இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவிலும் இப்படி இருக்குது, இந்த ஊரும் இப்படி இருக்குது. அதுதான் எதுன்னு கேட்கலான்னு வந்தோம். ஒரு ஆள் கூட இல்லை ஊரில் நம்ம எதோ கேட்கறது கூட. இந்த ஊரில் எல்லாம் சென்னையில் இருக்காங்க. உள்ள வரலாங்கண்ணா. நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. ஒரு பாட்டிகிட்ட கேட்டால் அவங்க திறக்க கூட மாட்டேன்ட்டாங்க. வயசாகிடுச்சு, பேச முடியாது. ஏன் நான் ஊரில் யாரும் இல்லை? அது அப்பத்துலேருந்து எல்லாம் அவங்க சென்னைக்கு எல்லாம் தொழில் மேலே போயிட்டாங்க. சரி, எல்லாம் கோணி பக்கத்து ஊர்லலாம் ஏன் போல, இந்த ஊரில் மட்டும் ஏன் போயிட்டாங்க? அவங்க இந்த ஊருக்காரங்க அது மாதிரி. அவங்க கோவில் ஏன் அப்படி இந்த கோயில் இது மாதிரி விட்டதுனால கூட அவர் வரதராஜ பெருமாள் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு வெளியே போங்க சொல்ல வாங்க. என்ன நீங்க கண்டுக்கல, நீங்க மட்டும் இந்த ஊர்ல இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க, அதனால கிளம்புங்கடான்னு சொல்லி. நானே நல்லா இல்லை, நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, கிளம்ப போறீங்க, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்கும் தெரியுதா? இந்த கோவில் இப்படி இருக்கிறதுனால தான் ஊர் இப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது. இப்ப திரும்பவும் எஸ்ஆர்எம் வந்ததுனால திரும்பவும் வரானுங்க எல்லாம். என்ன சென்னையில இருந்து எல்லாம்
எல்லாம் சென்னையில் வெளியில் போயிடும், கடலூர் அங்கே எங்கேயும் பெங்களூரு எங்கே மைசூர் எங்கேயோ போய் போயிச்சாங்க. எல்லாரும் வராங்க வந்து மறுபடியும் எல்லாம் அவங்க போய் இடத்த கண்டுபிடிச்சி வீடு கட்டுறாங்க. ஆமா, ஏன் அந்த வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க? அவங்க 30-40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி. இப்போ அவங்களோட பசங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி பேரனுங்க. நான் கூட வந்து பசங்க நினைச்சேன். இந்த ஊரை விட்டு போய் அவங்களுடைய பேரன்கள் வந்து இந்த ஊர்ல அவங்களோட இடத்த தேடி கண்டுபிடிச்சு கட்டுறாங்க. இன்னும் இதுக்கெல்லாம் வந்து தேடி கிடக்குறாங்க. இன்னும் இடம் சரியா கிடைக்கல அவங்க இடத்துங்கள. அது மாதிரிலாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு இது பண்றாங்க. நாங்க வந்து பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி இங்க வந்தீங்க. நீங்க பக்கத்து ஊர்? பக்கத்து ஊர் தான், கள்ளிக்கோணம். நாங்க சத்யா நீ இங்கே வேலை இருக்கு. நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்துட்டோம். நல்லா இந்த ஊர்ல வாங்கணும், அதனால இந்த ஊர்லயே வந்துட்டோம். இப்ப சுமாரா இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த எத்தனை பேர் இருக்காங்க? இருக்கும் ஒரு அதான் இப்போதைக்கு குறைஞ்சது ஒரு 10-15 குடும்பம் வந்துட்டாங்க. வந்தாலும் அவங்க இல்ல, எல்லாம் வெளில போயிட்டாங்க. இருக்கிறதுங்க எத்தனை பேர் இருக்காங்க? இருக்குது நாங்க 1-2, அவங்களும் வெளியில இருந்து வந்தவங்க தான். ஆனா ஒரு ஊர்ல வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். ஒரு 1, 2, 3 என்ற அளவுக்கு. ஆமா, என்ற அளவுக்கு தான் இருக்கு. என்ற அளவுக்கு தான் இருக்கு. மொத்தத்துல ஒரு 5, 6, 7 குடும்பம் இருக்கும் அதிகமா. எதிரில் அவங்களும் கள்ளிக்கோணத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இருக்கிற வீடெல்லாம் இந்த எஸ்ஆர்எம் பசங்க மாணவர்கள் தங்கியிருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க தங்கியிருக்காங்க. நல்லா ஸ்கூல் பசங்க தங்கியிருக்காங்க. அவங்க தாங்கன்னா அதுல இந்த வீட்டுக்கார வீடல, அந்த வீட்டுக்கார வீடல, அண்ணாண்டு வீட்டுக்கார வீடல வீடு கட்டி அவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து குடும்பம் வந்துருவாங்க. கண்டிப்பா கோவில் வந்து இப்ப கட்டப்பட முயற்சி பண்ணிட்டு இப்ப கட்டுப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கோவில் கட்டினதுக்கு அப்புறம் இங்க வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வேல்வி அதிகமாயிடுது. வேல்வி அது கோயில் கட்ட காலேஜ் வந்ததுனால, முதல்ல காலேஜ் வந்ததுனால, அதுக்கப்புறம் பார்த்தா இது கவர்மெண்ட் கோவில் எடுத்து நடத்துறாங்க. இப்படி நடத்துறதுனால கண்டிப்பா வருவாங்க. இந்த கோவில் ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கும்? நல்ல நான் பையன் மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது நானே வந்து திருவிழா பார்த்துருக்கேன். பக்கத்து ஊர்ல இருந்து 4 ஊர் ஜனம் வந்து. இந்த ஊர்ல டீ குடிக்க கூட வழி இடம் கடை இருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்ல. ஆமா ஆமா, அது சுத்தமா இந்த ஊரே அப்படிதான். எல்லாமே செட்டியாருங்க தான். ஆமா, இப்ப நாங்க வந்து நான் உடையார் வீடு, அவங்க கவுண்டர் வீடு, அவங்களும் வெளியில இருந்து வந்தாங்க, அத்திவாரத்துல இருந்து வந்தவங்க, என்னண்டவங்க நெடுங்குல இருந்து வந்தவங்க 2 வீடு. அதுவுமே வெளியில இருந்துதான். ஆமா, அவங்க கள்ளிக்கோணம். அப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆளே இல்லாம இருந்திருக்காங்க. இருந்தாங்க எல்லாம். தோப்புக்கு ஒரு ஆயாவை சந்திச்சு அது மாதிரி அவங்க ஆயா அவங்களை இங்க விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிருந்தாங்க. அது மாதிரி இருந்தவங்க தான். அப்படியே பக்கத்து ஊர்ல கடை வச்சு எலப்பாக்கம், ராமாபுரம் அது மாதிரி கடை வச்சுக்கின்னு அங்க போய் தங்கிடுவாங்க. இங்க எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி வீடு கட்டி இங்க கோணிலாம் தச்சு எடுத்துன்னு வியாபாரத்துக்கு வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி துணி வியாபாரம் பண்றவங்க இருந்தாங்க. உங்களுக்கு மனநிலை எப்படின்னு இருக்கு? ஒரு ஊர் பக்கத்து ஊர்லாம் பார்த்துருப்பீங்க, பக்கத்துல வீடு இருக்கும், ஒரு சாயந்தரான ஒரு அழகா உட்காந்து பேசுவாங்க. அது மாதிரி இங்க ஆளே கிடையாது. ஒரு 4 பேர் கூட நின்று பேச ஒரு திருவிழா. இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இங்க பக்கத்துல இருந்து வருவாங்க, இங்க பக்கத்துல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு எதனா ஒண்ணுனா நாங்க போவோம். இப்ப இன்னாட்ட யாரும் கிடையாது. அதாவது அந்த லாஸ்ட்ல தான் அவங்க. அது இந்த நடுப்புற ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான். அது எதனா இருந்து குரல் கொடுத்தாதான் நாங்க எதனா போனா இது பண்ண முடியும். இல்லைன்னா நாங்க எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம், இது பண்ணிக்க மாட்டோம். அவங்க பண்ண சென்னையில எப்படி கொடுங்கிற மாதிரி மாதிரி அவங்க பண்ண அவங்க வேலைக்கு அவங்க போயிடுவாங்க, நாங்கள் பண்ண எங்கள் வேலைக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனால் பக்கத்து ஊரோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஊர் தான் இது. என்ன பண்ணுறது, நம்ம வந்துடும் போது நம்ம ஊர் தானே அப்படின்னா. ஆனால் திருவிழா இப்போ இங்கே இருக்கிறவங்களும் வெளியூரில் மற்ற பேர் வந்துருவாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களும் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். ஆமாம், வெளியூர்லேருந்து வந்தவங்க. இந்த ஊர் சேர்ந்தா யாரில் சேர்ந்தவங்க அந்த லாஸ்ட்டில் ஒருத்தருக்குறாங்க. அவங்களும் செஞ்சா மட்டும் தான் சொல்லுவாங்க, செஞ்சிலேருந்து வந்தவங்க. இந்த ஊர்ல பூர்வீகமா இருந்த செட்டியார்ல ஒருத்தர் தான் இருந்தாரு, அவரும் சென்னைக்கு போயிட்டாரு. இப்ப அவரும் இங்க இல்ல. அது இப்ப பூர்வீகம் வந்து அந்த ஆயாருக்கு அதுதான். அண்ணன் கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஆமா, அதாவது வீடுகள் காலியாக மனக்கட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல வந்திருப்பீங்க. நாங்க வந்துட்டோம். நாங்க வந்து அப்பவே அவங்க வீட்டுல தான் குடும்பம் வந்தோம். செட்டியார் வீட்டுல தான் காலியாக குடும்பம். அப்புறம் தான் இந்த மண்ணுக்கு வந்து அந்த ஒரு செட்டியாரை பார்த்து வாங்கி அப்புறம் நாங்க வந்து இங்க வீடு கட்டிட்டு இங்க இருந்தா இந்த ஏரியாவில் நிலம் வாங்கிட்டோம் பின்னாடி. அதனால இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்பவுமே எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கோவில் வந்து 4 ஊருக்கு பங்கு. ஆமா, கள்ளிக்கோணம் அப்படி சொல்லக்கூடாது. இந்த கோவிலுக்கு 4 ஊர் இருக்குன்னு இருக்கு. ஆமா, 4 ஊர் இருக்கு. 4 ஊரும் வந்து பங்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஊரு இருக்கு, கிராமம் இருக்கு. கிராமத்துல வந்து ஒவ்வொரு பக்கமும் அது இந்த 4 தண்டிக்க சொல்லுவாங்க இல்லையா, 4 பக்கம் 4 சாமி தூக்கி போறோம் இல்லையா. ஒவ்வொரு ஊர் அத்திவாகம் வந்து ஒரு மூலை பிடிப்பாங்க, இன்னாண்ட வந்து கள்ளிக்கோணம் ஒரு மூலை பிடிப்பாங்க, சிறுபேர்பாண்டி ஒரு மூலை பிடிப்பாங்க, மின்னல் சித்தாமூர் ஒரு மூலை பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சி 4 பேர் 4 பக்கமும் சாமி தூக்கின்னு இங்கிருந்து அங்கே பாடுவாட்டு மண்டபத்துக்கு போவோம். இந்த 10 ஊர் 20 ஊர் ஜனம் அதே மாதிரி சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து தான் போயிருக்காங்களா செட்டியாருங்க எல்லாம் வந்து அப்போ திருவிழா பண்ணுவாங்க. நல்லா ஏகபோகமாக இருக்கும். அப்போதைக்கு ஒரு 20, 30, 10, 15 குடும்பம் இருந்தது. நாங்களாம் வந்து அப்போ கத்திரிக்காய் இருக்கிறது விரலோட்டு என்ற ஒரு 7-8 குடும்பம். இங்கே சராசரி ஒரு 10 குடும்பம் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர்? இங்கே உங்களை மாதிரி இப்போ இங்கே இருக்கிறவங்க அதாங்க, நாங்கள் 2, 4, இந்த நடுப்புற 1, 5, இந்த பக்கம் ஒருத்தர் அவங்க தான் பூர்வீகம், அவங்க 1, 6, அண்ணா பாட்டி. அந்த பாட்டி அவங்க தான் பூர்வீகம். மீது யாரும் எங்கள் பூர்வீகமே கிடையாது. ஆச்சரியமா இருக்காங்க பாட்டி. அதுக்குதான் நம்ம கூப்பிட்டு கூட அவங்க பேச முடியாது. அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்க நல்லா பேசுவாங்க. இருக்காங்களா? இங்கே அங்கே இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இதுதான் இங்கே தான் எஸ்ஆர்எம் தான் வேலை செய்கிறாங்க.
ரொம்ப நன்றி ஐயா. எஸ்ஆர்எம் வந்ததுனால தான் இந்த வீடுலாம் இப்போ உருவாச்சு. இல்லைன்னா இதெல்லாம் இப்போ இதை விட காடாக இருந்துச்சு இந்த இடம்லாம். எங்களுக்கே பாம்பு இது வந்து வீடு கட்டிக்கின்னு பயமாக இருந்தோம். நாங்கள் க்ளீன் பண்ணிக்கின்னு அங்கே மாடு கட்டின்னு வைக்க போட்டுன்னு இருந்தோம். இப்போ அவங்க வந்து வீட்டை க்ளீன் பண்ணி கட்டினப்படி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. இப்போ இது மாதிரி வெளியிலேருந்து வந்து கோவிலை க்ளீன் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க முதல்ல. இப்போ நீங்களாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணுறப்போ எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோவில் வேற எடுக்கலாம், ஊரே வேற மாதிரி ஆகிடும். நேற்று திடீர்னு எனக்கு வாட்ஸ்அப் வருது செல்லில். என்னடா அது நம்ம ஊர் நம்மளுக்கு வாட்ஸ்அப் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது மாதிரி பார்க்கல, காலையில் கூட நம்ம அந்த இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மதியம் வந்து பார்த்தா கிளியராக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ரோட்ல இருந்து பார்க்கறதுக்கு கோபுரத்துலேருந்து இந்த பரவாயில்ல. எல்லாரும் இந்த ஊரை சார்ந்தவங்க வெளில போய் கூட நீங்களாம் இங்கே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப காலேஜ் பசங்க இல்லை, நாங்கள் வெளியூர் இந்த கோவிலுக்காக வந்திருந்தோம். இப்போ இந்த ஊரில் ஒரு ஊர்னா ஒரு தெருவில் எத்தனை பேர் இருப்பாங்க? இதோ இருக்கிற இதே தான் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் சென்னையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்களாம் எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? நாங்களும் இந்த ஊர் தான். நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து மாமியார் வீடு இருக்கு. பூர்வீகம் தான். இங்கதான் ஊருக்குள்ள எங்க சொந்த வீடு பக்கத்துல சிப்பேர் பண்ணி இது வந்து எங்க மாமியார் வீடு. கல்யாணம் பண்ணின்னு வந்துடும்ல இது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப பக்கத்து ஊர்ல ஒரு சாயந்தரம் ஒரு 10 பேர் 20 பேர் கூடி இருப்பாங்க. கஷ்டமா இருக்குது. இங்க நடக்கிறது கூட ஒரு இது இல்ல. ஒரு கடை கண்ணி கிடையாது. கடை இப்ப இருக்கா? ஒரு கடை கூட கிடையாது. கடைலாம் வந்து பக்கத்துல தான் போகணும். நம்ம பக்கத்து ஊருக்கு போகணும். பக்கத்துல அச்சிவாகம் போனோம், இல்ல தொழுப்பேடு எலப்பாகம் அது மாதிரி கொஞ்சம் தூரமா தான் போனோம். இப்போ சப்போஸ் திடீர்னு ஏன்னா விருந்தாடி வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு பாலா ஒரு இதுவா வாங்கினா கிடையாது. டக்குன்னு வண்டி எடுத்துன்னு வாங்கணும். ஒரு பால் வாங்கினா கூட பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஆமா, இங்க எதுவும் கடை கிடையாது, எதுவும் கிடையாது. எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்குது. வந்த புதுசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பழகிடுச்சு. யாருமே இல்லாம தனிமையா அது ஒரு வகையில நல்லா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப திரும்ப கோவில் எல்லாம் கட்ட போறாங்க, காலேஜ் இருக்குது. இப்ப மக்கள் திரும்ப இங்க வந்துருவாங்க. அப்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ மகிழ்ச்சியா இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். இப்ப வந்து திடீர்னு ஏன்னா வந்தாங்கன்னா கூட பாதுகாப்பு கிடையாது. எங்களுதுல திரும்பி பாதுகாப்பு கூட இல்ல. பாதுகாப்பு கிடையாது. இப்ப இங்க திடீர்னு ஏன்னா வந்துட்டாங்கன்னா இங்க திடீர்னு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. 24 பேர் தான். திடீர்னு என்ன வந்தா யாரும் பார்க்க முடியாது. இப்போ யாருக்கா எதுனா ஒன்று ஆகுது, ஒரு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு ஒரு கூப்பிட்டா கூட கிடையாது. இப்போ நீங்களும் வேலைக்கு போறீங்க. இப்போ எல்லாரும் யாரும் எல்லா வீட்லயும் கூட்டு தங்குது. யாருமே கிடையாது, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. நாங்க ஒரு 4 பேர் தான் இருக்கிறோம் அந்த ஊர்ல. வேற யாரும் கிடையாது. அதான் அவங்க கோவில்லாம் கட்ட போறாங்க. அது ஒரு மகிழ்ச்சியா திரும்ப திருவிழா ரொம்ப சந்தோஷமா. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்பீங்க நீங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து யாருமே இல்லாம நீங்க வந்திருப்பீங்க. இப்ப இந்த கோவில் வந்துருச்சு, காலேஜ் வந்துருச்சு. இப்ப இனிமேல் வந்து வீடுகள் வர வர சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு? ரொம்ப நன்றி. இதுக்கு மேல கோயில் அது தெரியல எனக்கு சரியா. இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பேசுறதுக்கு கூட ஆட்களே கிடையாதுங்க. ஏற்கனவே ஒரு கோவில் வந்து இப்படி ஒரு வரலாற்று மிக்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் இப்படி சிதிலமடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோவில் வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊரை சேர்ந்தவங்களோ இல்லை தனிப்பட்ட முறையில் யாரோ வந்து கட்டியிருக்கணும். கட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அப்படியே விடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம பெருமாள் கோயிலுக்கு நேர் பின்புறத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இது எதுக்காக கட்டப்பட்டது, ஆனால் விட்டுட்டாங்க, கைவிடப்பட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். பராமரிப்பு இருந்திருந்தது அப்படின்னா செடிகள் வந்து சூழ்ந்து இருந்திருக்காது. ஒரு பெரிய கிராமம் அதை விட சரி, ஒரு கோவில் ஒரு ஊரில் பூட்டப்பட்டு அந்த கோவில் பாழாயிடுதுன்னா ஒரு தெருவாவது பாழாடுன்றது சரித்திரம். ஆமாம். ஆனால் இது ஊரே வந்து ஒரே தெருவு தான். அப்போ அது பாயாகாமல் என்ன பண்ணும்? இது வந்து ஒரே ஒரு ஆளால் தான் அந்த பூஜை பண்ணியிருந்தார் பாரு ஐயர். அப்போ ஆமாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கேஸ் போட்டு மக்களுக்கு எதுக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாரும் எனக்கு புத்து கொடுக்கணும். ஏற்கனவே அப்படி தான் இருந்தது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது என்ன ஊரே பாபு ராயர் பேரில் தான் இருக்குது. பாபுராயர் பேட்டை, பாபுராயன் பேட்டை அப்படின்னா அது ராயர் பேரில் தான், எங்களுக்கே ஆதிக்கம் அப்படின்னு அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு மக்களை அங்கே சேர்க்க விடாமல் நிலத்துங்களை அபகரிக்கிறது தான். அது மாதிரி இந்த ஒரு திட்டத்தில் அவர் இருந்தார். கடைசியில் அவர் தோத்துட்டார் கேஸில். தோத்துக்கு கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்கு. மக்களுக்கு ஜெயிச்சும் புண்ணியம் இல்லை. மக்கள் யாரும் ஒன்றும் அதில் விரும்பலை. இப்போ பார்த்தா கவர்மெண்ட் வந்து எனக்கு கவர்மெண்ட்டு தான் சொந்தம் அப்படின்னு கவர்மெண்ட் எடுத்ததுனால மக்கள்லாம் கொஞ்சம் அது மேலே கஷ்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க புத்துனா இருந்தாங்க, செய்தாங்க. கிராமத்துலேயும் விடலை கோவிலை. சரியாக ஒரு யாருன்னா எங்கன்னா கேஸ் போட மாட்டோம், கவர்மெண்ட் கூட வரட்டும், இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு கிராமத்து மக்கள் செய்யணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது கோவில் கொஞ்சம் பாய் அடைஞ்சதுனால ஊரும் அது மாதிரி ஆயிடுச்சு.
ஏதோ அக்கம் பக்கத்துலேருந்து வந்தோம், ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஆனால் திருவிழா டைமில் கரெக்டாக வந்துடுவாங்க. எந்த ஊரும் சுற்றி அம்மங்கான ஜனம் இருக்காது, நம்ம ஊரில் அவ்வளோ ஜனம் இருக்கும். கரெக்டாக வராங்க, இப்பவும் செய்கிறாங்க. அதனால ஒன்றும் குறை இல்லை. அந்த பாட்டி மட்டும் தான் இந்த இங்கே இருக்கிறதுல பூர்வீகம் தான், அது மட்டும்தான். வயசான வண்டி வேறு யாரும் இல்லை, எல்லாமே நாங்கள் எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு வீடு தாங்க வந்து இந்த ஊர்லேயே வந்து பூர்வீகமான ஒரே ஒரு ஆளாம். ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயதானதுனால நம்மளும் தட்டிலாம் பார்த்துருப்போம், அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. மற்ற இருக்கிற ஒரு 4-5 குடும்பங்கள் வந்து அதற்கப்புறம் ஒரு 30-20 வருடத்தில் வந்து இந்த ஊர்லேருந்து வெளியில் போக போகிற டைமில் பக்கத்து ஊர்லேருந்து வந்தவங்க தான் வந்து ஒரு சிலர் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து சென்னை வெளியூர் வேறு ஊர்களுக்கு போயிட்டதாகவும் அங்கேருந்து திருவிழாவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இன்னைய வரைக்கும் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா திருவிழானாவே தெரியும், எங்கே உள்ளவங்களும் வந்து அவங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இந்த கோவில் நல்லபடியாக கட்டப்பட்டு இந்த காலேஜ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ஊர் எந்த அளவுக்கு வந்து ஊர் வந்து பாலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களோ, கண்டிப்பாக இந்த ஊர் ஒரு நாள் ஒரு நல்ல நிலையில் வரும். ஏன்னா வீடுகள் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கட்டியிருக்காங்க, ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்காரங்க யாருமே இல்லை. அதுதான் ஒரு ஆச்சரியம். இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.